தேனி மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு காணாமல் போன இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் முல்லை பெரியாற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஐபோன் தங்க நகைக்காக கொலை செய்துவிட்டு சடலத்தை ஆற்றில் வீசி தப்பிய தேங்காய் உரிக்கும் தொழிலாளி போலீசில் சிக்கியது எப்படி? காணாமல் போன இளைஞரை அவரது நண்பரை அடித்துக் கொன்று முல்லைப்பெரியாறில் உடலை வீசியது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஐபோனால் 6 உயிர் நண்பனுக்கு யமனான சம்பவத்தில் நடந்தது என்ன? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் 24 வயதான பட்டதாரி இளைஞர் நவீன்குமார். இவரது தந்தை அழகர்சாமி இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காலமானார். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியன்று வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த நவீன்குமாரின் தாயார் ஜெயலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் அக்டோபர் 8ஆம் தேதியன்று காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்த வீரபாண்டி போலீசார் நவீன்குமாரை தேடி வந்தனர். முதற்கட்டமாக சம்பவத்தன்று நவீன்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த குணா என்ற குணசேகரன் என்பவருடன் பைக்கில் சென்றது தெரிய வந்தது. உடனே குணாவை பிடிக்க முயன்றபோது அவர் தனது செல்போனை 2 நாட்களாக சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இருப்பினும் தனிப்படை அமைத்து குணசேகரனை கட்டம் கட்டி தூக்க அவர் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். தேங்காய் உரிக்கும் வேலை செய்து வந்த குணசேகரனுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குணசேகரனும் காணாமல் போன நவீன்குமாரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுபோதையில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் நவீன்குமார் தரக்குறைவாக பேசிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நவீன்குமார் மீது கோபத்தில் இருந்து வந்த குணசேகரன் மது அருந்தலாம் வா என கூறி முல்லை பெரியாறு பகுதிக்கு அழைத்துச் சென்று வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார். தன்னுடைய திட்டத்தின்படி போதையில் இருந்த நவீன்குமாரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த குணசேகரன் அவரிடமிருந்த 3 சவரன் தங்க நகை மற்றும் ஐபோன் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு உடலை ஆற்றில் வீசிவிட்டு தப்பிச் சென்றார். இதனை அடுத்து முல்லைப்பெரியாறில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு நவீன்குமாரின் சடலத்தை போலீசார் மீட்டனர். காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றிய வீரபாண்டி போலீசார் குணசேகரனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். இந்த கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.